Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி கிழக்கு தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டுகள் போடப்பட்டதாக கூறி தவைக்காவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் தீபனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். தீபன், இந்த விவகாரம் தொடர்பான முழு பின்னணி என்ன? வணக்கம் காயத்ரி. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிக்கான இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணி அளவில் தொடங்கி மாலை 4 மணி அளவில் முடிவடைந்தது. நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்கு சதவீதம் 81.77% ஆகும். தொடர்ந்து திருச்சி இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக காலை 7 மணியிலிருந்து அதிக அளவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் சென்று தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வந்தார்கள். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் மட்டுமே 2787 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதுவரை திருச்சியில் இந்த ஆண்டு மட்டுமே இந்த தேர்தலுக்கு மட்டுமே அதிக அளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் திருச்சி முக்கியமாக பார்க்கப்படுது. ஏனென்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுவதால் அது நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதுவும் முதல் வாக்காளர்கள், பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட மக்களின் இடையே இந்த திருச்சி கிழக்கு என்பது யார் வெற்றி பெறுவார், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சில வாக்குச்சாவடி மையங்களில் நேற்று முதல் திமுகவிற்கு காவல்துறை சாதகமாக செயல்படுவதாக தொடர்ந்து அதிமுக தாவேக்காவினர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்கள் இட்டார்கள். அது குறிப்பாக சுப்பிரமணியபுரம் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் நேற்றைய தினம் அதிமுக மற்றும் தாவேக்கா தொண்டர்களை உடனடியாக இங்கிருந்து நீங்க கிளம்ப வேண்டும் என காவல்துறை வலுக்கட்டாயமாக பேசியதாகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் திமுக ஆதரவாக செயல்படுவதாகவும் அதிமுகவினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அதைத் தொடர்ந்தால் நேற்று மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் அந்த இயந்திரங்களை வாக்குப்பதிவு முடிந்த பிறகு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அந்த இயந்திர முழுமையாக சீல் வைத்து அதை அனுப்பும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது சில அதிகாரிகள் உள்ளே சென்று கதையை மூடிக்கொண்டு அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகள் மட்டுமே கள்ள ஓட்டு போட்டதாக தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுகவினர் தொடர்ந்து முழக்கங்கள் இட்டார்கள். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எதற்காக 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு உடனடியாக வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தல் ஆணையம் விதிமுறைப்படி அதை சீல் வைத்து அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆனால் இவர்கள் கதவை மூடிக்கொண்டு ஏன் சீல் வைக்க வேண்டும்? ஆகையால் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் கள்ள ஓட்டு போடப்படுகிறது, திமுக ஆதரவாக காவல்துறையும் தேர்தல் அதிகாரிகளும் செயல்படுகிறார்கள் என தாவேக்காவினர் முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அந்த சுமூகமாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை அங்கிருந்து சீல் வைக்கப்பட்டு ஜமால் முகமது கல்லூரிக்கு எடுத்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக பரபரப்பாக காணப்பட்டது. தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் இதே போன்று கிழக்கு தொகுதியில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களில் திமுகவினர் குளறுபடி செய்துள்ளதாகவும் தாவேக்கா தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தீபன்.